இல்ல இதை தனிப்பட்ட பிரச்சனை மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா முதல்ல அடிப்படை ரெண்டு காரணம் வந்து, ஒன்று உள்ளூர்ல வந்து அந்த ஜோதிமணி திடீர்னு ராகுல் காந்தி தயவோட வந்து எம்பி ஆயிட்டாங்க. அப்போ உள்ளூர் காங்கிரஸும் அவ்வளோ ஒரு ஒருங்கிணைப்பு கிடையாது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது கரூர்ல வந்து அவர் செந்தில் பாலாஜி இப்போதுமே இப்போ இருந்தே அந்த தொகுதி ஏரியாவை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்து எல்லாம் அடுத்த எலெக்ஷனுக்காக அவர் ஜெயிக்க வைக்கிறதுக்காக தயார் பண்ணிட்டு இருக்காரு. மாநாட்டை கூட முப்பது விழா கூட அதான் நடத்துனாங்க. இந்த மாதிரி அது வேலை பாடுறாரு. ஆனா இந்த இவங்க அறிக்கையில சொல்லும்போது ஸ்டாலின் தலைமை தான் சொல்றாருல செந்தில் பாலாஜி. அது காரணம் என்னன்னா காங்கிரஸ்காரங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி செல்வ பிறந்தகை அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் அழகிரியெல்லாம் சொல்லிட்டு பார்க்கும்போது இப்ப கூட டெல்லியில ஒரு நண்பர் சொன்னாரு, இந்த மாதிரி காங்கிரஸ் பொதுச்செயலாளர் வேணுகோபால் வந்து புஷி ஆனந்தை பார்த்து பேசினாரு. எங்களுக்கு டிப்டி சிஎம் 75 சீட்டு தாங்க, விஜயை நாங்க சிஎம்மா ஒத்துக்கிறோம் அப்படின்னு பேசினாங்க ஒரு தகவல் சொன்னார். அது உண்மையா போயான்னு தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலை பேச்சுகளை அவங்களுக்கும் போயிருக்கும்ல. அதுக்கு ஒரு மறைமுகமா ஒரு எச்சரிக்கை. அதுதான் ஸ்டாலின் தலைமை தான் சொல்லி சேர்த்திருக்காரு. இன்னொன்னு திமுக கூட்டணி உள்ள கட்சிகள் எல்லாமே தனது சொந்த பலத்தை நம்பிக்கையே கிடையாது. பல கட்சிகள் ஏற்கனவே சில மாதங்களும் வைகோ மதிமுக ஒருத்தர் இப்படிதான் திமுக சேர்த்தாங்க. என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, இந்த ஊமை கணக்கு கொண்ட மாதிரி அப்படியே உட்காந்துட்டாங்க. அதே மாதிரிதான் இப்ப அதே கதை தான் காங்கிரஸும். இப்ப அவர் சொன்னதுனால செந்தில் பாலாஜி தலைமை சொல்லி அதை பதிவு எடுத்துப்பாரு. ஆனா அதுக்கு அடுத்த கட்டத்தை அவங்களால போக முடியாது. ஏன்னா காங்கிரஸ் திமுக ஒட்டுணி மாதிரியே அவங்க வளர்ந்துட்டாங்க. காங்கிரஸ்ல பலகாலமா வளர்ந்துட்டு இருக்காங்க. 67க்கு பிறகு அவங்க ஆட்சிக்கு வரன்னு ஒரு முயற்சியே பண்ணல, அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. பிறகு அப்படியே அவை போய் சொல்ற கேட்டுட்டு இருக்க வேண்டியதான். இங்க இருந்து சேர்த்தா போனோம். சப்போஸ் ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட்டு புரட்சி பண்ணி போறோம்னா இன்னொரு காங்கிரஸை உருவாக்கிடுவாங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும் தமாக எப்படி உருவாச்சுன்னு தெரியும். இதோட சின்னதா ஒரு திருச்செந்தூர் இடைத்தேர்தல பார்க்கும்போது காந்தி காமரா குமரி ஒரு கட்சி வச்சிருந்தார். அவரு எதிர்த்து போன உடனே அந்த கட்சியை உடைச்சு இன்னொரு காங்கிரஸ் உருவாக்குனாங்க, காமராஜ் தெல்லூர் திறமராஜன் வச்சு. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். அதனால உள்ளூர்ல பிரச்சனை இருந்தாலும் வேற வழி இல்லாம சும்மா தான் இருப்பாங்க காங்கிரஸ்காரங்க.